In this presentation, we are going to see classification of cost. So, in the previous video, we have seen certain basic concepts of cost accounting. So, in this presentation, we are going to see the classification of cost under the subject cost accounting. So, let us go to the presentation. So, before going to the classification of cost, first of all, we just know the meaning of classification of cost. Cost classification is the logical process of categorizing the different costs involved in a business process according to their type, nature, frequency, and other features to fulfill accounting objectives and facilitate economic analysis. ஸோ கிளாஸிஃபிகேஷன் காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா நிறைய காஸ்ட் இருக்குது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஆர் தேர். ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸில் நிறைய பலவிதமான காஸ்ட் வந்துட்டு இன்கர் ஆகுது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதோட டைப், அதோட நேச்சர், அதோட ஃப்ரீக்வென்சி மற்றும் அதோட ஃபீச்சர்ஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அந்த அக்கௌண்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக் அனாலிசிஸ்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம அந்த அதோட டைப் பொறுத்து நம்ம அந்த டிஃப்ரெண்ட் காஸ்ட்டை ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஸ்கீலை கொண்டு வரும். அதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். ஸோ பேசிஸ் ஆஃப் காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம சர்டின் ஹெட்ஸ் கீழே அந்த காஸ்ட் எல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் இன்கர் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் தீஸ் காஸ்ட் ஆர் கேட்டகரைஸ்டு சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ என்ன பேசிஸில் இந்த காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர், செகண்ட் ரிலேஷன் டு காஸ்ட் சென்டர், functions, behavior, management decision making, production process, and time. So in this presentation we are going to see the first four classification: nature, relation to cost center, functions, and behavior. So in the four classifications நம்ம இந்த presentationல detail-ஆ பார்க்க போறோம். So first one, cost classification by nature. So the cost can be differentiated by its nature or the purpose for which it has occurred. So and first of all அந்த cost nature பொறுத்து என்ன பண்ணுறாங்க classify பண்ணுறாங்க. So three cost: material cost, labor cost, and other expenses. So material cost, மெட்டீரியல், ஒரு பிஸ்னஸ்னால் மெட்டீரியல்ஸ் வாங்குவோம், அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ. லேபர், கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் ரன் ஆகாது. லேபர் காஸ்ட் அண்ட் இதர செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூணு இதில் நேச்சராக இவ்வளோ தான் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூணு நேச்சர்ன்ற நேம் கீழே த்ரீ காஸ்ட்டை வந்துட்டு பிரிக்கிறாங்க. So first one, material cost. Material cost is the cost of raw material and its related cost such as procurement cost, taxes, insurance, freight inwards, etc. ஸோ மெட்டீரியல் காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம்னாலே முதல்ல நம்மளுக்கு தோன்றது ரா மெட்டீரியல்ஸ் தான். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் தவிர்க்க வேறு என்ன மெட்டீரியல்ஸ் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ன பொருள் எந்த இடத்துல வாங்கினாலுமே அது எல்லாமே எது கீழே வரும்னா மெட்டீரியல் காஸ்ட் ஹெட் கீழே வருது. ஸோ டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் எது வாங்கினாலுமே அந்த மெட்டீரியல் மூலயமா டேக்ஸ் பே பண்ணுவோம். இது எல்லாமே என்னென்னா மெட்டீரியல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே நம்ம கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா லேபர் காஸ்ட். ஸோ லேபர் காஸ்ட் இஸ் த சேலரி அண்ட் வேஜஸ் பெய்டு டு த எம்ப்ளாயீஸ், தட் இஸ் பெர்மனன்ட், டெம்பரரி ஆர் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன். அதாவது லேபர் காஸ்ட்னால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேக்ட்ரி கம்பெனி சேர்த்து யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம், அவங்களுக்கு தரக்கூடிய வேஜஸ் எல்லாமே வந்துட்டு லேபர் காஸ்ட்டு கீழே நம்ம கொண்டு வந்துடும். இன்க்ளூடிங் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், போனஸ், கமிஷன், இன்சென்டிவ், அலவன்சஸ், ஓவர் டைம் பே பண்ணுறது எல்லாமே லேபர் காஸ்ட் கீழே ஹெட்டு கீழே நம்ம கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதர் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள் மெட்டீரியல் காஸ்ட் ஹெட்டு கீழேயும் லேபர் காஸ்ட் ஹெட்டு கீழேயும் வராமல் மற்ற செலவு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸ் ஹெட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பேக்கேஜிங், ப்ரொமோஷன், ஜாப் ப்ராசஸிங் சார்ஜஸ், இது எல்லாமே என்னென்னா அதர் எக்ஸ்பென்சஸ். ரெண்டு கேட்டகரி, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் கேட்டகரி கீழே வராத எல்லா காஸ்ட்டையுமே அதர் எக்ஸ்பென்சஸ் ஹெட்டு கீழே கொண்டு வராங்க. தீஸ் ஆர் ஆல் த காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பை நேச்சர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பை ரிலேஷன் டு காஸ்ட் சென்டர். ஸோ ரிலேஷன் டு காஸ்ட் சென்டரில் டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க: டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ டைரக்ட் காஸ்ட்டு பார்த்தோன்னா டைரக்ட் காஸ்ட் கீழே நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல கிளாஸிஃபிகேஷன்
பை நேச்சர். ஸோ அதில் வரக்கூடிய மெட்டீரியல், லேபர், அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு டைரக்ட் காஸ்ட்டு இன்டைரக்ட் காஸ்ட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிங்க் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் காஸ்ட் கீழே என்னென்ன வரும்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் காஸ்ட்டு கீழே இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ லெட் us see in detail. ஃபஸ்ட்டு டைரக்ட் காஸ்ட்னால் என்னன்னு பார்த்தோன்னா முழுக்க ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் ஏரியாவில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் வரக்கூடிய மெட்டீரியல், ரா மெட்டீரியல், மெஷின்ஸ், அங்கே வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு அங்கே ஏதாவது இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே டைரக்ட் காஸ்ட், ப்ரொடக்ஷன் ஏரியாவில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே which is incurred purely on production area, that cost are known as direct cost. So direct cost is a significant cost immediately associated with the production process. ஸோ அதை ப்ரைம் காஸ்ட்னும் பிஸ்னஸில் சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் காஸ்ட் எப்படி டிவைட் பண்ணுறோன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் டைரக்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்னா ப்ரொடக்ஷன் ஏரியாவில் தவிர்த்து மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே இன்டைரக்ட் காஸ்ட். இட் இஸ் த காஸ்ட் which cannot be directly allocated to a particular process of production. Other than the production areas, the cost incurred which are all comes under indirect cost. ஸோ ப்ரொடக்ஷன் ஏரியா தவிர்த்து மற்ற இடத்துல வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்னென்னா இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது: இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஏரியா தவிர்த்து வேறு எங்கே வரும்? சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே என்னென்னா இன்டைரக்ட் காஸ்ட்டில் வந்துடும். அங்கே வேலை பார்க்கக்கூடிய மார்க்கெட்டர்ஸ், சேல்ஸ் பர்சன், டெலிவரி மேன், அங்கே உள்ள உங்கள் லேபர் காஸ்ட்டு, ஆஃபீஸ் உமன், அந்த மாதிரியானவங்கலாம் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டில் வந்திருப்பாங்க. அதர் தென் தட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வந்துட்டு அங்கே வரக்கூடிய வேறு ஏதாவது இதர செலவுகள்லாம் வந்துட்டு இன்டைரக்ட் காஸ்ட் கீழே வந்துடும். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்னால் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஏரியாவை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே இன்டைரக்ட் காஸ்ட் கீழே வருது. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பை ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக அதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து 5 காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் மேக்கோவர் பண்ணுறாங்க: ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தோன்னா டைரக்ட் காஸ்ட் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அங்கே நடக்கக்கூடிய எல்லா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்த காஸ்ட் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் த டோட்டல் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் விச் ஆர் இன்கர்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட். இட் இஸ் அதர்வைஸ் known as administrative cost. The cost involved in the management activities of an organization like electricity, stationery, telephone expenses, ரெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அந்த நேம்லேயே தெரியும். ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அங்கே வந்து ஆஃபீஸ் கேர்ள் வச்சுருப்பாங்க, அங்கே ஆஃபீஸ்க்குன்னு அங்கே வந்துட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸை மேக்கோவர் பண்ணுறதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வச்சுருப்பாங்க, அங்கே வரக்கூடிய ஸ்டேஷ்னரிஸ், டெலிஃபோன், இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Next one, selling cost. The indirect cost incurred on the sales function of the goods and services like advertisement, promotion, etc. are clubbed under selling cost. So selling cost வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம், ப்ரொடக்ஷன் ஏரியா தவிர மற்ற எல்லாத்தையும் உள்ளதில் இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ செல்லிங் காஸ்ட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ அந்த சேல்ஸ் ஏரியாவில் நடக்கக்கூடிய எல்லா செலவுகளும், அதுக்கு தரக்கூடிய ஆடு, ப்ரொமோஷன், ரிசர்ச் எல்லாமே என்னென்னா செல்லிங் காஸ்ட்டு கீழே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் இன்கர் ஃபார் மேக்கிங் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அவைலபிள் டு தி கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர் கையில் போய் ரீச் ஆகிறதுக்கு நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செலவுகள், டெலிவரி மேன், ஸோ ஒன் ஹூ இஸ் டேக்கிங் த குட்ஸ் டு வேரியஸ் பிளேசஸ் ஆர் டெலிவரிங் டைரக்ட்லி டு த கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து வேர் ஹவுசிங்காக இருக்கலாம், டெலிவரி சர்வீஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு இதில் கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், ரிசர்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்கும், ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ கன்சியூமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ரிசர்ச் டீம், அந்த ரிசர்ச் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் கீழே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பை பிஹேவியர். ஸோ பிஹேவியர் படி நம்ம காஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் பார்த்தோன்னா the cost which is hardly affected by the temporary change taking place in business activities known as a ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்துக்காவது அந்த பர்டிகுலர் காஸ்ட் மாறவே மாறாது, ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். அதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரெண்ட்டு, டெப்ரிசியேஷன், லீஸு, சேல்ரி, இது எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் மாற்றுவாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபிக்ஸ்டாக ஒரே ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வேரியபிள் காஸ்ட். ஸோ the cost which changes proportionately with the change in production quantity or other business activities termed under variable cost. ஸோ சில ப்ராடக்ட் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், பேக்கேஜிங்கு, சேல்ஸ் கமிஷன், வேஜஸ் எல்லாமே கொடுக்குறோம். இது எல்லாமே என்னென்னா கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா செமி வேரியபிள் காஸ்ட். த காஸ்ட் விச் இஸ் மாடரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சேஞ்ச் இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கால்டு செமி வேரியபிள் காஸ்ட். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மாற்றும் போது சில காஸ்ட் வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் வந்து செமி வேரியபிள், மாறாமலையும் இருக்கலாம். அதுதான் செமி வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ திடீர்னு ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சியூம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். அப்போ திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மாற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சூப்பர்விஷன் காஸ்ட், எக்ஸ்ட்ரா ரொம்ப நேரம் பார்க்குறப்போ அந்த சூப்பர்விஷன் காஸ்ட் மாறுறதுக்கு இந்த மாதிரி செமி வேரியபிள் காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் நேச்சர், காஸ்ட் சென்டர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம இந்த 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ரெஸ்ட் ஆஃப் த 3 we can see in next ப்ரெசன்டேஷன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.